ஒதுக்கப்பட்ட உறவுகளை ஒருங்கிணைக்கும் ஜிசிஎம். ஆம் நண்பர்களே, கைவிடப்பட்டு ஆதரவற்ற நிலையிலே இருக்கின்ற உறுப்பினர்களை ஒருங்கிணைத்து அவர்களது தேவைகளை மாதம் ஜிசிஎம் ஃபேமிலி சந்தித்து வருகிறது. அந்த வகையிலே இன்று ஒரு அம்மாவை நம்ம சந்திக்க போகிறோம். அந்த அம்மாட்ட கேட்டுட்டு அந்த அம்மாட்ட பேசிட்டு அவங்களுக்கான பொருள்களை ஜிசிஎம் ஃபேமிலி கொடுக்க போகிறாங்க. அம்மா வணக்கம். வணக்கம். நீங்கள் எத்தனை வருஷமாக அங்கே இருக்கீங்கம்மா? இங்கே என்னப்பா? எத்தனை வருஷமாக அங்கே இருக்கீங்க? நான் 20 வருஷமாக இருக்கிறோம்ப்பா. சரிம்மா. உங்களுக்கு நீங்கள் இவங்களோட ஜிசிஎம் மீட்டிங் நடத்தக்கூடிய எல்லா நாளுமே ரெகுலராக எல்லா மாதம் போவீங்களா? நாங்கள் மீட்டிங் வைக்கும்போது நீங்கள் எல்லா நாளும் வரீங்களா? இல்லைம்மா, நாங்கள் மீட்டிங் வைக்கிறோம் இல்லைம்மா, மீட்டிங் வைக்கும்போது நீங்கள் வரீங்களா ரெகுலராக? ஆமாப்பா. சரிம்மா. அப்போ வரதுனா வரீங்க. உங்களுக்கு இவங்களுடைய உதவிகள் உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்கா? சரிப்பா. சரி, இப்போ ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? நான் சும்மா தானேப்பா. சும்மா தான் இருக்கிறீங்க. இல்லை, அது கேட்குறாங்க, உதவி பண்ணணுன்றதுக்கு சொல்லணும்மா. மக்கள் பார்க்குறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க. சரி, இருக்கட்டும். சரிம்மா, இப்போ இன்றைக்கி உங்களுக்கு நல்ல விதமாக அரிசி கொண்டு வந்திருக்கோம். இந்த பாருங்க, அரிசி இதில் இருக்குது. ரொம்ப நன்றிப்பா. இந்தாங்க, இது அரிசி. அதை வச்சுக்கோங்க. ஏசு நேசிக்கிறார் சரிங்களா? இது பாருங்க, இதில் மல்லிகை மாதிரி இருக்குது. அது கீழே வச்சுக்கிறீங்களா? சரி. அப்படியே கீழே வச்சுக்கோங்க, கீழே விழுந்துடும். கீழே வைங்க. இந்தாங்க, இதில் உங்களுக்கு தேவைப்பட இதெல்லாம் எண்ணெய் இதெல்லாம் இருக்குது, ரவா இதெல்லாம் இருக்குது. சாப்பிடுங்க. சரி. உங்களுக்கு மாதம் உங்களுக்கு இந்த மாதிரி பொருள் கொடுப்போம். சரிங்களா? சரி. இயேசு நேசிக்கிறார். இயேசு நேசிக்கிறார். நல்லா சரி.